ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே சூப்பரான ஒரு நூடுல்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபிங்க. இப்போ வாங்க ஹெல்த்தியாக எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லாவே கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நூடுல்ஸையும் இதில் போட்டு நல்லா அவிச்சு எடுத்துக்கிறலாம். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதுங்க, நூடுல்ஸ் நல்லாவே வெந்து வந்துடும். எண்ணெய் சேர்க்கறதுனால நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குங்க. இப்போ பாருங்கள், நூடுல்ஸ் நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கிறலாம். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிக்கிறலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு இஞ்சை பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன துண்டு இஞ்சி தாங்க, அதிகமாக சேர்க்க வேணாம். 2 பல் பூண்டை தோல் உரித்து பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறலாம். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீள் வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். இப்போ நம்ம இது கூட காய்கறி வகைகளை சேர்த்துக்கிறலாம். ஒரு கேரட்டை நீள் வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பீன்ஸ் எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கோஸை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை கலந்து விட்டுக்கிறலாம். காய்கறி பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், காய்கறி ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாவையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த காய் ஃபுல்லாமே நல்லாவே வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியை ஆட் பண்ணிக்கிறலாம். நான் எந்த வித பொடியும் சேர்க்கலைங்க, இட்லி பொடி தாங்க சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடி மட்டும் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறலாம். மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். உங்களுக்கு தேவைன்னா மிளகாய்த்தூள், சோயா சாஸ் இந்த மாதிரி சேர்த்துக்கிறலாம். நான் எதுவுமே சேர்க்கலைங்க. இப்போ வேக வச்ச நூடுல்ஸையும் இதில் சேர்த்து மெதுவாக கலந்து விட்டுக்கிறலாம். பாருங்கள், இந்த மாதிரி மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடலாம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் காரத்துக்கு எதுவுமே சேர்க்கலை, நீங்கள் வேணும்னா மிளகாய் தூள் சேர்த்து செஞ்சுக்கிறலாம். இந்த மாதிரி செய்யும்போது குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து வீடியோக்களை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.